எங்கள் தலைமை, உண்மை உழைப்பில் எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, உண்மை உழைப்பில் எங்கள் தலைமை. கடமை உணர்வால் உழைக்குது, என்றும் கண்ணியம் காத்திட துடிக்குது. கடமை உணர்வால் உழைக்குது, என்றும் கண்ணியம் காத்திட துடிக்குது. தலைமை எங்கள் தலைமை, உண்மை உழைப்பில் எங்கள் தலைமை. உழைத்திடும் ஊருக்காக உண்மை சொல்ல போனால் இல்லை ஒரு போதும் பேருக்காக. விழித்திருக்கும் நேரம் எல்லாம் உழைத்திடும் ஊருக்காக உண்மை சொல்ல போனால் இல்லை ஒரு போதும் பேருக்காக. தனக்கென ஆயிரம் ஆசைகள் இருந்தும் கூட, தனக்கென ஆயிரம் ஆசைகள் இருந்தும் கூட, பிறர் நலன் காக்கவே கால்கள் ரெண்டும் ஓட. பிறர் நலன் காக்கவே கால்கள் ரெண்டும் ஓட. தலைமை எங்கள் தலைமை, உண்மை உழைப்பில் எங்கள் தலைமை. கடமை உணர்வால் உழைக்குது, என்றும் கண்ணியம் காத்திட துடிக்குது. தலைமை எங்கள் தலைமை, உண்மை உழைப்பில் எங்கள் தலைமை. இலுப்புக்கோரை தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் அவர்களை, பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சகோதரி சுமதி கண்ணதாசன் அவர்களை, இலுப்புக்கோரை நிர்வாகிகள் அருமை சகோதரர்கள் மாரிமுத்து அவர்களை, சக்திவேல் அவர்களை, கலியமுத்தி அவர்களை, ரவிக்குமார் அவர்களை, சோமேஸ்வரம் நிர்வாகிகள் அருமை சகோதரர்கள் ரவி அவர்களை, சரவணன் அவர்களை, இளைஞர் அணியைச் சேர்ந்த அருமை சகோதரர்கள் மணிமாறன் அவர்களை, மணிகண்டன் அவர்களை, சிட்டிபாபு அவர்களை, மாணவ செல்வங்களை, அன்பு சகோதரர்களை, இந்த நிகழ்வில் என்னுடன் பங்கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் இஃபாயத்துல்லா அவர்களை, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். நம்முடைய இலுப்புக்கோரை பள்ளிக்கூடத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இது மிக சிறப்பான அறிஞர்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு ஊர். அந்த அடிப்படையில் நீங்களும் நம்முடைய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய ஊருக்கும் தொகுதிக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த பள்ளிக்கூடத்திற்காக வேண்டி இந்த புத்தம் புதிய மேசை, நாற்காலி, அதே போல இதர பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில கடந்த ஆண்டு மட்டும் நம்முடைய பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது போன்று மேசை, நாற்காலிகள் மற்றும் தளவாட பொருட்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் ஒரு பகுதியாகத்தான் நம்முடைய இலுப்புக்கோரை பள்ளிக்கூடத்திற்கும் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
இந்த பொருட்கள் எல்லாம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான மகிழ்ச்சியான வகையில பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும், பாடங்களை நன்கு கற்று சிறப்புக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பல்வேறு நல்ல திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டு, அது மாணவிகளுக்காக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, பல புதிய திட்டங்களையும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். காலையில பசியோடு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதே போன்று படிக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாடத்திலே கவனம் செலுத்தி படிக்க வேண்டும், அவர்கள் மேற்பட்ட படிப்புக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மாணவிகளுக்கு 1000 ரூபாய் அளிக்கக்கூடிய திட்டமெல்லாம் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் ஏன் நம்முடைய அரசு அமுல்படுத்துகிறது என்றால், நீங்கள் சிறந்த ஒரு சூழல்ல நல்ல முறையில படிக்க வேண்டும், சாதனை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே வீட்டில் எங்க தெருவில் இருக்கிற அடுத்த தெருவில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கான்வென்ட்ல படிக்கிறாங்க, வேற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி இந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். ராமேஸ்வரத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சாரு, ராமநாதபுரத்துல அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிச்சாரு, அதுக்கு பிறகு அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியில படிச்சாரு. இந்தியாஸ் மிசைல் மேன், இந்தியாவினுடைய ஏவுகணை மனிதர் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த அறிவியலாளராக, சயின்டிஸ்டாக, அதற்கு பிறகு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக உருவாக்கிய ஏபிஜே அப்துல் கலாம் எங்க படிச்சவர்? உங்க மாதிரி அரசு பள்ளிக்கூடத்துல தான் படித்தவர். அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னால் செவ்வாய் வலம் வருவதற்காக சந்திராயன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. அந்த செயற்கைக்கோள் திட்டத்தில் பணியாற்றியவர்கள், இஸ்ரோல பணியாற்றிய பல விஞ்ஞானிகள், சிவனாக இருந்தாலும் சரி, வீரன் முத்துவேலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்க படிச்சவங்கன்னா உங்களை மாதிரி அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான். இப்ப அவங்களால அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு மிகப்பெரிய அளவுக்கு உயர முடிகின்றது என்றால் உங்களால் ஏன் முடியாது என்பதுதான் நாம் இப்ப எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒருவரை பற்றி நான் இங்கே என்னுடைய உரையில சொல்லாம நான் விடைபெற முடியாது. உங்க ஊரை சேர்ந்த ஒருவர், இதே இழுப்புக்கோரையில பிறந்தவர், இங்கே படித்தவர், மிக உயர்ந்த பொருளாதார நிபுணராக உயர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தை பற்றியான மிக முக்கியமான ஆலோசனையை கொடுக்கக்கூடியவராக, சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் எந்த வெளிநாட்டுக்கு போனாரு? எங்கம்மா போனார் முதலமைச்சர்? எங்க போனார் சொல்லுங்க? அமெரிக்கா போனார்ல. அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் போகும்போது அவரும் கூடவே போனார். உங்க ஊருக்காரு யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? யாருக்கும் ஒருவரு கூட தெரியாதா? உங்க பெரியார்களை கேட்கல, நான் மாணவர்களை கேட்கிறேன். ஜெயரஞ்சன் பேராசிரியர், முனைவர் ஜெயரஞ்சன் நம்ம ஊராட்சி மன்ற தலைவருக்கு உறவினர். அவர்
எனக்கு நல்ல நண்பர், சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர். இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிச்சு தான் அவர் அவ்வளோ பெரிய உயர்ந்த பொறுப்புக்கு போனார். உங்களால போக முடியுமா முடியாதா? சொல்லுங்க, சத்தம் காணுமே. அதுக்கு தான் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு டேபிள், பெஞ்சு எல்லாம் கொடுத்துருக்கோம். நல்லா படிச்சு நல்ல சாதனையாளர்களா உருவாகணும். உருவாகுறீங்களா? நன்றி நன்றி.